உங்கள் ஓவரி டோட்டலாக ஒர்க் ஆகுறத ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா அதை திரும்ப வேலை செய்ய வைக்க முடியுமா? கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல. 2050 நடக்க வேண்டிய விஷயம் மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம இப்போ 2026 இருக்கோம். இன்னைக்கு ஃபர்டிலிட்டி வேர்ல்டில் எங்கே பார்த்தாலும் ஸ்டெம் செல் தெரப்பி பற்றி தான் பேச்சு. நிறைய பேர் இது IVF உடைய ஹோலி கிரெயில்னு சொல்கிறாங்க. இது லோ ஓவேரியன் ரிசர்வை சரி பண்ணிடும், தென் எண்டோமெட்ரியம் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணிடும், மெனோபாஸ் ஆனாலும் குழந்தை பிறக்க ஹெல்ப் பண்ணும்னு சொல்கிறாங்க. பட் இது உண்மையா? இல்லை இது வெறும் ஃபால்ஸ் ப்ராமிஸா? நம்ம ரொம்ப செலவு பண்ணி ஏமாற போகிறோமா? இன்னைக்கு வீடியோவில் ஸ்டெம் செல் தெரப்பி பற்றின உண்மையான சயின்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நோ ஹைப், I'm just going to give you only facts. இது ஃபர்டிலிட்டியோட ஃபியூச்சரா இல்லை வெறும் ஃபேண்டசியான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் டாக்டர் அர்ச்சனா, யோர் ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட். IVF ஜேர்னியில் இருக்கிற கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஃபர்டிலிட்டி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறேன். ஸ்டெம் செல் தெரப்பின்னா என்ன? நம்ம உடம்ப ஒரு வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. காலம் ஆக ஆக பெயிண்ட் எல்லாம் போயிடும், பைப்ஸ் லீக் ஆகும், அங்கதான் ஸ்டெம் செல்ஸ் உள்ள வரும். இது நம்ம பாடியோட மாஸ்டர் பில்டர்ஸ் இல்லைன்னா ரிப்பேர் க்ரூ மாதிரி. இந்த செல்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இது எந்த செல்லா வேணாலும் மாறலாம். மசில் செல்லா மாறலாம், நர்வ் செல்லா மாறலாம், ஏன் ஒவேரியன் செல்லா கூட மாறலாம். ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. தி சீட், அதாவது எக். ஓவரி வயசாகி எக்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா லோ ஓவேரியன் ரிசர்வ், மெனோபாஸ் வந்துடும். தி சாயில், தி யூட்ரஸ், யூட்ரஸ் உடைய லைனிங், அதை தான் நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்றோம். அது ரொம்ப தின்னா இருக்குன்னா எம்ப்ரியோ ஒட்டி வளர்றதுல ப்ராப்ளம் வரும். ஸோ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். உங்க போன் மேரோ இல்லைன்னா ஃபேட் டிஷ்யூல இருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து ஓவரிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த ரிப்பேர் க்ரூ உள்ள போய் தூங்கிட்டு இருக்கிற ஃபாலிகல்ஸை எழுப்பி விட்டுடும். பயாலஜிக்கல் கிளாக்கை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். இதெல்லாம் ஒரு தியரி தானா? ஆனா பிராக்டிஸ்ல இது உண்மையா ஒர்க் ஆகுமா? 2026 அதாவது 2026 ரியாலிட்டி தான் என்ன? இதை நம்ம ஓவேரியன் ரீஜெவனேஷன் சொல்றோம். ஸ்டடீஸ்ல சில பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பீரியட் ஸ்டாப் ஆன சில பெண்களுக்கு ஸ்டெம் செல் தெரப்பிக்கு அப்புறமா திரும்ப பீரியட்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை வெளிநாடுகள்ல இருக்கிற சில மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெனோபாஸ் அட்டைன் பண்ண ஒரு சில பெண்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தன்னால மெனோபாஸ் ஆன பிறகும் பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆயிருக்கு. இதை வச்சுதான் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமா ஓவேரியன் ரீஜெவனேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா சில பேருக்கு AMH லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆகிருக்கு. முக்கியமா தின் எண்டோமெட்ரியம் இருக்கிறவங்களுக்கு மெடிசன்ஸ் வேலை செய்யாதப்போ ஸ்டெம் செல்ஸ்னால நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. 7 மில்லிமீட்டர்ஸ் கீழே திக்னஸ் இருக்கிறவங்களுக்கு 8 மில்லிமீட்டர்ஸ்க்கு மேல வளர்ந்துருக்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் பார்த்திருக்கேன். ஆனா இங்கே தான் ஒரு பெரிய பட் இருக்கு. இது கண்டிப்பா ஒரு மேஜிக் வேண்ட் கிடையாது. எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கு. சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சில பேரை நம்ம இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லுவோம். இந்த க்ரைட்டீரியாவுக்கு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்றது. சக்ஸஸ் ரேட் இன்னும் 100% இதில் கிடையாது. ஓவரி கொஞ்சமாவது ஃபங்க்ஷன் ஆனாதான் இது நல்லா வேலை செய்யும். ஓவரி மொத்தமாக ஷட் டவுன் ஆகி மெனோபாஸ் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ பெரிய ரிப்பேர் க்ரூ வந்தாலும் பிரிக்ஸ் இல்லாமல் வீடு கட்ட முடியாது இல்லையா? ஸோ உங்களுடைய ஓவரியில் ஏதாவது ஒரு ஃபாலிகல்ஸ் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கணும். அந்த ஃபாலிகல்ஸ் இருந்ததுனா தான் அதுக்கு மேலே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓவேரியன் ரிஜெவனேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. 35 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இப்போல்லாம் ப்ரீமெச்சுவராக மெனோபாஸ் ஆகிடுது, ப்ரீமெச்சுவராக ஓவேரியன் ஃபெயிலியர் ஆகுது, கருமுட்டையோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது. ரீசெண்டாக என்னுடைய கிளினிக்கில் லாஸ்ட் மந்த் ஒரு IVF ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது 30 இயர் லேடிக்கு AMH 0.16, ஃபாலிகல்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் ஏஜ் லெஸ் தென் 35, அதாவது 30ன்றதுனால அவங்க கருமுட்டையை நம்ம வெளியெடுத்ததுக்கப்புறம் எத்தனை கருமுட்டை எடுத்தோமோ அத்தனை கருமுட்டையுமே கருவாக மாறுச்சு. அதே மாதிரி 40க்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கும் 0.16 அவங்களும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க தான். ஆனால் அவங்களுக்கு நம்ம கருமுட்டையை வெளியெடுத்து கரு உருவாக்குனப்ப கரு உருவானது ரொம்பவே கம்மியாக உருவாந்துச்சு. லெஸ் தென் 10% தான் அவங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் ரேட்டே இருந்தது. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஏஜ். உங்களுடைய ஏஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டெம் செல் தெரப்பியில் பெருசாக நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸை
எதிர்பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் உங்கள் ஏஜ் கம்மியாக இருந்ததுன்னா the difference it makes is really really very great. ஒரு டாக்டராக நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும். இந்தியாவில் இருந்தாலும் வேர்ல்டு வைட் உலகம் ஃபுல்லாக இருந்தாலுமே கூட ஸ்டெம் செல் தெரப்பி ஃபார் இன்ஃபர்டிலிட்டி ப்ராக்டிஸ் இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது இன்னும் ரெகுலர் IVF மாதிரி ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ஆகலை. அதே மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னும் போது ஆட்டோலாகஸ், அதாவது உங்களுடைய உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய போன் மேரோவை சுத்திகரப்படுத்தி அதிலிருந்து வர ஸ்டெம் செல்ஸை தான் நம்ம பயன்படுத்த முடியும். வேற இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம எடுத்து ஸ்டெம் செல்ஸை பியூரிஃபை பண்ணி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு, இந்த மாதிரியான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பூல்ல இருந்து எடுத்து ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெகுலேஷனும் நம்ம கண்ட்ரிலையும் சரி வேர்ல்டு வைடும் கிடையாது. அதனால் ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணணும்னா இட் கேன் பி டன் ஒன்லி யூஸிங் யோர் ஓன் போன் மேரோ. உங்களுடைய ஓன் போன் மேரோ மட்டும் வச்சு தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸ்டெம் செல்ஸ் பண்ணால் 100% கேரண்டின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை நம்பிடாதீங்க. எத்திக்கல் டாக்டர்ஸ் இது ரொம்ப கேர்ஃபுல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லாத டிஃபிகல்ட் கேசஸ்க்கு இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது சேஃபா? எஸ், கண்டிப்பா. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது உங்களுடைய உடம்புல இருக்கிற உங்களுடைய செல்லை உங்க உடம்புக்கே நம்ம திருப்பி கொடுக்குறோம். போன்ல இருக்கிற மேரோ எடுத்து அந்த பிளட்ல இருக்கிற செல்ஸை எடுத்து உங்களுடைய ஓவரிஸ்க்கே செலுத்துறதுனால இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. தி அமௌண்ட் ஆஃப் blood we are going to take out, bone marrow we are going to take out is just approximately 30 ml. 30 ml போன் மேரோ எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான நம்பர் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ராக்சிமேட்லி 3 ml ஒரு ஓவரிலையும் இன்னொரு ஓவரியில் 3 ml நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து PRPயும் சேர்த்து பண்ணோம்னா இட் கிவ்ஸ் அன் அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஆஃப் ரீஜெனரேட்டிங் த ஓவரிஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டா? உங்களுக்கு ரொம்ப லோ AMH இருந்ததுன்னா அண்ட் உங்களுடைய டாக்டர் டோனர் எக்ஸ் ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் ஓன் எக்ஸ் வச்சு ட்ரை பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டெம் செல் தெரப்பி இஸ் ஒன் போன் வேர் யூ கேன் ரீஜெனரேட் யுவர் ஓவரிஸ். உங்களுக்கு தின் எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மெடிசன்ஸ் கொடுத்த பிறகும், அதாவது ஈஸ்ட்ரஜன் மெடிசன்ஸ் ஓரலா, வெஜைனலா, டிரான்ஸ்டர்மலா, இது எல்லாமே நீங்க எடுத்த பிறகு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலுமே நீங்க இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை ட்ரை பண்ணலாம். திஸ் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ குட் ரிசல்ட். ஃபைனலா நம்ம வீடியோடைய டைட்டிலுக்கு வருவோம். இது ஃபியூச்சரா இல்ல ஃபால்ஸ் ப்ராமிஸா? இது ஃபியூச்சர் தான், ஆனா இது மிரக்கல் கிடையாது. சயின்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. 5 years முன்னாடி முடியாதுன்னு சொன்னது இப்ப முடியுது. ஆனா ஒரு பேஷண்டா நீங்க ஹோப் கூட சேர்த்து ரியாலிட்டியும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு லோ AMH இல்லைன்னா தின் எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் இருக்குன்னா அட்வான்ஸ் தெரப்பீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரிஞ்சுக்க நம்ம கிளினிக்ல ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. உங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ ஸ்டெம் செல் தெரப்பியை பத்தின உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்கோம்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.